कल के 2 दिन से मैं ही आपसे है ना मैं बातें करते हुए आ रहा हूँ. கடந்த 2 நாட்களாக சந்தோஷமா இருப்பதை குறித்து நான் உங்களோடு பேசிக் கொண்டு வருகிறேன். कितने लोग अपने लाइफ को खुशी की ओर टर्न कर दिया. எத்தனை பேர் சந்தோஷத்துக்கு நேராக உங்கள் வாழ்க்கையை திருப்பி இருக்கிறீர்கள். हमारे हृदय की खुशी को हमें ही निर्णय करना है. हमें ही हमारा खुशी की राजा है. நம்முடைய சந்தோஷத்தை தீர்மானிப்பதும் நாம் தான், நம்முடைய சந்தோஷத்திற்கு ராஜாவும் நாம் தான். आपके हृदय को आप ट्यून जिसके ओर कर रहे हैं वो आपका एनर्जी बनेगा. நம்முடைய ஆற்றலை எந்த எந்த பக்கத்துக்கு சைடா நம்ம திருப்புறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக எனர்ஜியாக மாறும். So आप आपकी एनर्जी को हमेशा दुख, संकट, फेलियर थॉट्स, नेगेटिव थॉट्स, हमेशा अकेलापन, इसी से अगर आप आपकी एनर्जी को भर के रखा है, எப்போதுமே உங்க ஆற்றலை துக்கத்தாலும் பயத்தாலும் கவலையாலும் டென்ஷனாலும் நிரப்பி வச்சிருப்பீங்கன்னா आपकी एनर्जी पूरे के पूरे दुख से भरा रहेगा. எப்போதுமே உங்க ஆற்றல் ஒரு துக்கத்தாலே நிறைஞ்சிருக்கும். जो बंदा अपने एनर्जी को जॉय से भरता है, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆற்றலை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியாலும் நிறைத்து வைத்திருக்கிறானோ वो एटमॉस्फेयर उसके अंदर से बाहर प्रकट होना शुरू होगा. அந்த அட்மாஸ்பியர் அவனுக்குள்ளாக இருந்து அது பரவ ஆரம்பிக்கும் அவனை சுற்றிலும். सो आपकी एनर्जी को किस दिशा में रहना है वो आपके हाथ में है. உங்களுக்குள்ள இருக்கிறதான ஆற்றல் எத்திசையை நோக்கி செல்கிறது என்பது அது உங்க கையில தான் இருக்கு. आप उसको लॉस के और नेगेटिव थॉट्स के और आप उसको है ना सारे के सारे बीमारी के और अगर ट्यून कर दिया वो उसी रास्ता में ही जाएगा. உங்க ஆற்றல எதிர்மறையான காரியங்களுக்கு நேராக, அதாவது வியாதி, கவலை, துக்கம், அதற்கு நேராகவே எப்போதும் உங்க ஆற்றலை வச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா அது அந்த திசையை புடிச்சு அது பாட்டுக்கு அங்கிட்டு அந்த வழியா போயிட்டு இருக்கும். वही आपका एनर्जी को आप हीलिंग, प्रेजेंस, हमेशा जॉय, पीस, पेशेंस, इससे अगर आप ट्यून करते हैं तो वो ट्यूनिंग में वो रहेगा. அதே உங்க ஆற்றல சுகத்துக்கு நேராகவும், தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராகவும், சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு நேராகவும், சாந்தத்திற்கு நேராகவும், சமாதானத்துக்கு நேராகவும் டியூன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுவே உங்க லைஃப் ஸ்டைலா மாறிடும். அதுவே உங்க ஆற்றலுடைய நிறைவாக மாறிவிடும். सो आप कितना भी प्रार्थना कर लो, प्रभु मुझे ये दे दो, प्रभु मुझे ऐसे बना दो, ऐसे बना दो, जब तक आप अपनी एनर्जी को, आपकी जो एनर्जी को अगर आप जब तक ट्यून नहीं कर रहे हैं परमेश्वर भी कुछ नहीं कर सकता है. நீங்க எவ்வளவு வேணாலும் ஜெபம் பண்ணிக்கோங்க, பைபிள் வாசிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எப்ப வரையும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை நீங்க டியூன் பண்ணாத பட்சத்தில் அதை நீங்கள் சரி செய்ய முடியாது. आपकी एनर्जी को आप प्रॉस्पेरिटी, माइंड को है ना, अगर आप प्रॉस्पेरिटी के और आपकी एनर्जी को आप ट्यून नहीं करें, कितना भी आप प्रॉस्पेरिटी को बोलो या कुछ भी करो, फायदा नहीं है. நீங்க செழிப்புக்கு நேராக உங்க ஆற்றலை திருப்பாத பட்சத்தில் செழிப்பை குறித்ததான எத்தனை அறிவு, எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் அந்த செழிப்புக்கு நேராக உங்கள் ஆற்றல் செயல்படாது. How to tune your कैसे आपकी एनर्जी को कैसे ट्यून करें? எப்படி உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை டியூன் பண்றது, அதை சரி அலைவரிசை எப்படி கரெக்டா டியூன் பண்றது? कैसे ट्यून करें? எப்படி டியூன் பண்றது? Consciousness is the tuning mission. விழிப்புணர்வு தான் அந்த உங்களுடைய ஆற்றலை டியூன் பண்றதான ஒரு வெப்பன். आप जिस चीज के और आपकी कॉन्शियसनेस, आपकी जो विवेक को आप जिस ट्रैक में लेके आ रहे हैं उसके अनुसार आपके एनर्जी उस ट्रैक में फ्लो होना शुरू करेगा.
எந்த திசையை நோக்கி உங்கள் மனசாட்சியை நீங்கள் திருப்புகிறீர்களோ, அதாவது எந்த திசையிலே உங்கள் மனசாட்சி விழிப்புணர்வு அடைகிறதோ அதிலேதான் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். उसमें आपकी एनर्जी फ्लो होना शुरू, அங்கதான் உங்க ஆற்றல் வந்து அங்க பாய ஆரம்பிக்கும், ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ठीक है, आप आपकी एनर्जी को कॉन्शियसनेस के द्वारा ट्यून करना पड़ता है. உங்கள் மனசாட்சி மூலமாக உங்கள் ஆற்றலை நீங்கள் அதை டியூன் பண்ண முடியும். நீங்க கான்சியஸா ஒரு விஷயத்தை கான்சியஸ்னஸ்க்குள்ள கொண்டு வந்து அந்த இதுதான் நான், இதுதான் என் ஆற்றல், என்னுடைய ஆற்றலை நான் எதால நிரப்ப போறேன்? இந்த வாட்டர் பாட்டில் இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு, இதுல நான் எதை நிரப்ப போறேன்றத நான் தான் முடிவு பண்ணணும். ये वाटर बॉटल को अब देख रहे हैं, इस बॉटल को किस चीज से भरने जा रहे हैं. நான் இதுல பெட்ரோலும் வாங்க முடியும் போய், इस बॉटल में पेट्रोल भी ले सकता है. நான் போய் ஜூஸ் வாங்கலாம், जूसुம் ले सकता है, जूस लेके आ सकता है. मैं जाके इसमें पानी भी पकड़ सकता है. இதுல வந்து நான் தண்ணியும் குடிக்கலாம். मैं इसको किस चीज से भरना है वो मैं डिसाइड करता हूं. நான் வந்து இந்த பாட்டில எதனால நிரப்ப போறேன்றத நான் தீர்மானிக்கணும். Your energy body is also like a bottle. உங்கள் ஆற்றலும் இந்த பாட்டில், ஆற்றல் சரீரம், எனர்ஜி பாடி, உங்கள் ஆற்றல் சரீரமும் இந்த பாட்டில் மாதிரி தான். आपकी एनर्जी बॉडी भी इस बॉटल की समान है. உங்களுடைய ஆற்றல் சரீரமும் இந்த வாட்டர் பாட்டில் மாதிரி தான் இருக்கு. इसमें अगर आप इसके अंदर दुख और इसके अंदर गरीबी की सोच, आप इसके अंदर नेगेटिव थॉट्स से अगर इसको भर दिया, आपका எனர்ஜி पूरे के पूरे उसी से भरेगा. நீங்க இந்த பாட்டில்ல, அதாவது உங்க ஆற்றலுக்குள்ள துக்கத்தாலையும் பயத்தாலையும் ஏழ்மையாலையும் வறுமை என்கிற அந்த அறிவினாலும் நீங்க நிரப்பினீங்கன்னா உங்க ஆற்றல் அதை வைத்துதான் செயல்பட ஆரம்பிக்கும். जिस चीज से ये एनर्जी बॉडी इज लाइक अ एम्प्टी बॉटल. உங்களுடைய ஆற்றல் சரீரமானது ஒரு காலியான வாட்டர் பாட்டிலை போன்றது. जैसे ये बॉडी है वैसे ही எனர்ஜி பாடி भी है हमारा. எப்படி நீங்க பார்க்கிற இந்த சரீரம் இருக்கிறதோ அதே போலதான் உங்கள் ஆற்றல் சரீரமும் இருக்கிறது. You all are energies. நீங்கள் எல்லாரும் ஆற்றலால் நிறைந்தவர்கள். आपका हर एक सेल में एनर्जी है, हर एक एटम के अंदर क्या है? फुल ऑफ एनर्जी है. உங்களுக்குள்ள உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு அணுக்களிலும் எனர்ஜி, ஆற்றல் நிறைந்திருக்கிறது. साइंस यही कहता है ना, அதுதான் அறிவியல் சொல்லுது. साइंस यही कहता है ना, அறிவியல் அதுதான் சொல்லுது. एवरी सेल, எல்லா செல்களும், एटम इज एनर्जी. எல்லா அணுக்களும் ஆற்றலால் நிறைந்திருக்கிறது. So आप भी सर से लेके पैर तक पूरे के पूरा एटम है. நீங்களும் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆற்றலால் தான் இருக்கிறீர்கள். So आपका एनर्जी को आप किससे भरना चाहते हैं वो आपके हाथ में है. இது உங்க ஆற்றலை எதினால் நிரப்புகிறீர்கள் என்பது உங்கள் கையிலே வைத்திருக்கிறதான தீர்மானம். If you think negative about you, negative things about your husband, negative things about your family, negative things about your future, you are filling your energy with negative things. உங்க ஆற்றலை எப்ப பார்த்தாலும் எதிர்மறையான எண்ணங்கள், உங்கள் கணவரை குறித்ததான எதிர்மறை எண்ணம், உங்க குடும்பத்தை குறித்ததான எதிர்மறை எண்ணங்களால நீங்க நிறைச்சு வச்சீங்கன்னா உங்க ஆற்றல் ஃபுல்லா எதிர்மறை நெகட்டிவ் எண்ணங்களாலேயே அது நிரம்பிடும். So if you what the energy that you carry, इसके अंदर मैं जो कैरी कर रहा हूं वही मेरे पास रहेगा. நீங்க உங்க ஆற்றல் சரீரத்துல எதை நிரப்புறீங்களோ அதுதான் உங்ககிட்ட இருக்கும். अगर मैंने इसमें जाके पूरे नाली में जाने वाले कचरा पानी को, बेकार है ना पानी को मैंने इससे भर दिया, तो मेरा बोतल में पूरे के पूरे कचरा पानी ही भरे रहेगा. நான் இந்த பாட்டில்ல இந்த சாக்கடையில போகிறதான குப்பைகளை எடுத்து இதுல ரொப்பி வச்சிருந்தேன்னா அதுவாலதான் அது நிரம்பி இருக்கும். अरे इस बोतल के अंदर मैं
अच्छा पानी भरा तो वही मिलेगा. நீங்க இந்த இதே பாட்டில்ல நல்ல தண்ணியை பிடிச்சு ரொப்பி வச்சிருந்தீங்கன்னா அதுதான் ரொம்பி இருக்கும். So your energy body किससे भरा रहता है? आपकी एनर्जी बॉडी को अगर आप किसी से भी भरता नहीं है, अगर आप एनर्जी बॉडी को कॉन्शियसली आपकी एनर्जी को आपने एक मार्ग नहीं दिखाया, इस मार्ग में मेरे एनर्जी को मैं इसी मार्ग में मैं डाइवर्ट करना चाहता हूं, अगर आप ऐसे नहीं कर रहे हैं, உங்க ஆற்றல் சரீரத்தை எதையாவது எந்த காரியத்தினால நிரப்புறீங்க, நீங்க உங்க ஆற்றல் சரீரத்துல எதையுமே நீங்க நிரப்பலன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஆற்றல் சரீரம் எந்த டைரக்ஷன்ல நீங்க அது போகணும், உங்க ஆற்றல் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணி அதை நீங்க டியூன் பண்ணலன்னு வைங்களேன், உங்க ஆற்றல் அதுவாவே என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா, செதறி வெளியில என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, தானாவே அது வேஸ்டா வெளியில பரவ ஆரம்பிக்கும். அது தானா அது தன்னுடைய பாதையை தேடிக்கும். अगर आपके एनर्जी को अगर आप सही तरीका से एक डिसीजन लेके उसको ट्यून नहीं करे तो वो अपना रास्ता पकड़कर वेस्टेज हो जाएगा. आपके जो अंदर एनर्जी है वो वेस्ट में फैल जाएगा. कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது புரிகிறது? If you don't make it consciously, you need to, but consciously, that is what the very important thing is this. Through the consciousness, you can tune your energy. மனசாட்சியின் மூலமாக தான் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் சரியான அலைவரிசைக்கு கொண்டு வர முடியும். जब आदम पाप में गिर गया, ஆதாம் வந்து பாவத்துல விழுந்த பொழுது consciousness corrupt हो गया. அவனுடைய மனசாட்சி அங்க கரைப்பட்டு விட்டது. Consciousness जब corrupt हो गया, மனசாட்சி கரைப்பட்டவனே உடனே all his energy, उसका सारे के सारे energy पूरे के पूरे नेगेटिव डायरेक्शन में जाना शुरू हो गया. मृत्यु की ओर उसका एनर्जी ट्यून हो गया, मृत्यु की ओर. அவன் வந்து அந்த ஆற்றல் அது எதிர்மறையா போன உடனே அவனோட எனர்ஜி முழுக்க முழுக்க மரணத்திற்கு நேராக டியூன் பண்ணப்பட்டது. अब उसका एनर्जी मृत्यु की ओर, उसकी एनर्जी उसको मृत्यु की ओर लेके जा रहा है. ஆதாமுக்குள்ள இருந்ததான ஆற்றல் முழுவதும் மரணத்திற்கு நேராக அது கொண்டு செல்லப்பட்டு அவனுடைய முழு எனர்ஜி மரணத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருந்துச்சு. आपका कॉन्शियसनेस लाइफ की ओर अगर आपने ट्यून करके आपके कॉन्शियसनेस को जीवन की ओर अगर आपने उसको घुमाया नहीं है, आपने टर्न नहीं कर रहे हैं, मैं कह रहा हूं आपकी एनर्जी पूरे के पूरे डेथ के और ही खींचते हुए जाएगा. உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை ஜீவனுக்கு நேராக நீங்க டியூன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி அந்த ஆற்றலானது மரணத்தின் நேராக அது டியூன் செய்யப்பட்டு அது பரவ ஆரம்பித்து விடும். ஏன்னா 2 ஆடம் மூலமா 2 எனர்ஜி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு பாருங்க உங்களுக்குள்ள. क्योंकि 2 आदम के द्वारा 2 एनर्जी फ्लो होते जा रहे हैं. एक मृत्यु का एनर्जी भी हमें एक साइड से खींच रहा है. ஒரு சைடு மரணம் என்கிற ஆற்றல் நம்ம ஈர்த்து கொண்டு இருக்கிறது. दूसरा साइड जीवन का एनर्जी हमें खींच रहा है. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜீவனின் ஆற்றலும் நம்மளை ஈர்த்து கொண்டு இருக்கிறது. अब आपका कॉन्शियसनेस आपके अंदर, आप कॉन्शियसली आप आपकी एनर्जी को टर्न नहीं कर रहे हैं जीवन की ओर. मैं कह रहा हूं आपका पूरे के पूरा एनर्जी अपने आप से ही फर्स्ट एडम की ओर ही भागेगा. நீங்க உங்களுடைய ஆற்றலை உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆற்றலை ஜீவனுக்கு நேராக நீங்க டியூன் பண்ண படலனா ஆட்டோமேட்டிக்காவே மரணத்துக்கு நேராக உங்க ஆற்றல் ஈர்க்கப்படும். क्योंकि फर्स्ट एडम के द्वारा पहले से ही ये जो दुनिया, ये जो प्रपंच ही मृत्यु के अंदर प्रवेश कर दिया. ஏனென்றால் முதலாம் ஆதாமின் மூலமாக இந்த முழு மனுக்குலமும் இந்த முழு பிரமாண்டமும் மரணம் என்கிறதான அந்த ஆற்றலிலே அது உள்ளாக்கப்பட்டு விட்டது. डेथ कॉन्शियस इज ऑलरेडी पहले से ही
यहाँ ये पूरे प्रपंच में फैला हुआ है. இந்த மரணம் என்கிறதான இந்த மனசாட்சி, இந்த மரணம் என்கிறதான இந்த விழிப்புணர்வு ஏற்கனவே இந்த முழு மனுக்குலத்துக்கும் பிரபஞ்சத்துக்கே பரவி இருக்கிறது. வெறும் மனுஷனுக்கு பரவி இருந்தா பரவாயில்ல, முழு சிருஷ்டிப்புக்கும் பரவி இருக்கிறது. முழு ஹோல் காஸ்மோஸே அந்த கான்சியஸ்ல இருக்கு. ஹோல் காஸ்மோஸே என்ன ஆயிடுச்சான்னா அழிவுக்கு உரிய அடிமைத்தனத்துக்குள்ள போயிருச்சுன்னு ரோமர் 8:19 இருந்து படிச்சீங்கன்னா அங்க போட்டிருக்கோம். முழு சிருஷ்டியுமே அழிவுக்கு உரிய அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுச்சு. அது தன்னுடைய இஷ்டத்தினால போகல, கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்படுத்தப்பட்டதுன்னு போட்டிருக்கோம். अगर आप रोमियो के 8:19 से अगर आप पढ़ के देखेंगे, वहां पे लिखा है ये पूरे सृष्टि विनाशत्व के अंदर चला गया. अब ये विनाशत्व का प्रमाण ये पूरे सृष्टि में काम कर रहा है. आपका बॉडी इस प्रमाण के अंदर ही है और आपका बॉडी इस सृष्टि का एक पार्ट है. உங்கள் சரீரமும் இந்த பிரமாணத்திற்குள்ளே தான் இருக்கிறது. உங்கள் சரீரம் சிருஷ்டி மாதிரி இதுவும் ஒரு பார்ட். இந்த சிருஷ்டிக்குள்ள, இந்த ஹோல் சிருஷ்டிக்குள்ள இந்த சரீரமும் ஒரு பங்காக இருக்கிறது. It's a part of this creation. இந்த சிருஷ்டிப்பிலே ஒரு பங்காக உங்கள் சரீரமும் இருக்கிறது. So आप consciously अगर आपका कॉन्शियसनेस को जीवन के और अगर आप ट्यून नहीं कर रहे हैं, நீங்க உங்க மனசாட்சி விழிப்புணர்வோடு ஜீவனின் பக்கம் நீங்கள் அலைவரிசை பண்ணலனா अपने आप से मृत्यु की ओर खींचते हुए जाएगा. மரணம் வந்து தானாக அது ஈர்த்து விடும், இழுத்து விடும். कितने लोगों को बातें समझ आ रहा अच्छा से? எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது தெளிவாகிறது? So that's why in these days I'm teaching you about this consciously how to tune your energy. मॉर्निंग मेडिटेशन में 5 o'clock मेडिटेशन में वही सिखा रहा हूं मैं. அதனாலதான் இந்த நாட்களிலே உங்களுக்கு ஆற்றலை எப்படி அலைவரிசை பண்ண வேண்டும், அதை எப்படி டியூன் பண்ணணும்னு காலை நேர மெடிடேஷன்லயும் அதை தான் நான் கற்றுக் கொடுக்கிறேன். இப்பொழுதும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ये एक में जो कुछ भी सिखा रहा हूं ना, ये सब कुछ आपकी एनर्जी को कैसे आप कॉन्शियसनेस के द्वारा कैसे आपकी एनर्जी को ट्यून करना है. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எப்படி உங்கள் மனசாட்சியின் மூலமாக உங்களுடைய ஆற்றலை எப்படி நீங்கள் அலைவரிசை பண்ண வேண்டும் என்பதை நான் கற்றுக் கொடுக்கிறேன். आपकी कॉन्शियसनेस, आपकी विवेक जिससे भरा हुआ, जिस ट्रैक में है वही आपकी एनर्जी है. உங்க மனசாட்சி அதாவது உங்கள் விழிப்புணர்வு எந்த திசையில் இருக்கிறதோ அதுதான் உங்கள் ஆற்றலாக இருக்கிறது. If it is towards the healing, நீங்கள் சுகத்திற்கு நேராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் your energy will be the healing energy. உங்க ஆற்றல் முழுவதும் சுக ஆற்றலாக இருக்கும். Wherever you go, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ वहां पे लोग चंगे हो जाएंगे. அங்க மக்கள் வந்து சுகமாவார்கள். People will see. You don't need to touch, you don't need to pray for them. நீங்க வந்து அவங்களுக்கு ஜெபிக்க அவசியம் இல்ல, நீங்க தொட அவசியம் இல்ல. Your atmosphere itself make a difference. உங்களுடைய அட்மாஸ்பியரே அங்கே சுகத்தை கொண்டு வந்து விடும். इसलिए आप देखो हमारे घर में कुछ लोग आते हैं तो हमारे घर में माहौल ही बदल जाता है. அதனாலதான் நீங்க பாருங்களேன், சில பேர் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாவே நம்ம வீட்டோட அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆயிடும். ऐसे कभी आपने फील किया अपनी जिंदगी में? அப்படிலாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? कुछ लोग हमसे मिलने आया तो हमारा एटमॉस्फेयर ही चेंज हो जाएगा. யாராவது நம்மள பார்க்க வந்தாலே அப்படியே அட்மாஸ்பியர் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். सब कुछ सही चलते रहेगा. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். वो अगर आके जाए तो घर के अंदर अपने आप से लड़ाई झगड़ा शुरू हो जाएगा. அவங்க வந்துட்டு போன உடனே ஏதோ ஒரு அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகி சண்டை கிண்ட ஒரு பயங்கரமா நடக்கும். हमें ये समझ में नहीं आएगा यार, सब कुछ सही चल रहा था घर पे. நமக்கே ஒண்ணுமே புரியாது, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ये झगड़ा कहाँ से आया? இந்த சண்டை எங்க இருந்து வந்துச்சு? अचानक आपके माइंड है ना इतना गुस्सा करना शुरू करेगा. திடீர்னு உங்க மைண்ட் பயங்கர கோபம் வந்துரும். आपकी एनर्जी में है ना बहुत ज्यादा गुस्सा फील करना शुरू करो. ஒரு மாதிரி உங்க மைண்ட் வந்து ஒரு மாதிரி சிடுச்சிடுன்னு ஒரு மாதிரி கோபம் வந்துட்டு இருக்கும்.
ये कहां से? இது எங்க இருந்து? Some people वो जो कैरी कर रहे हैं ना अपनी एनर्जी में उसी को लेके ही आपके पास आते हैं. சிலர் அவர்களுடைய ஆற்றலில் என்ன மாதிரி காரியங்களை அவங்க சுமந்துகிட்டு இருக்காங்களோ அந்த காரியம் ஆற்றல் மூலமா அது வெளியே வந்தே ஆகும். Because we all are not just flesh and blood, we all are spirits. We are ये पूरा प्रपंच, ये पूरे प्रपंच सोच विचार और எனர்ஜி इसी से भरा हुआ है. நம்ம வெறுமனைய மாம்சம் ரத்தத்தினால நிறைஞ்சவங்க கிடையாது. இந்த முழு பிரபஞ்சத்தையும் இந்த முழு சிருஷ்டிப்பு இந்த முழு காஸ்மோஸையும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது எனர்ஜி ஆற்றலால் நிறைந்திருக்கிறது, உணர்வுகளால் நிறைந்திருக்கிறது, எண்ணங்களால் நிறைந்திருக்கிறது, யோசனைகளால் நிறைந்திருக்கிறது. आपका सोच आपकी एनर्जी से वाइब्रेट करेगा. உங்க யோசனையும் உங்க ஆற்றலும் அது சேர்ந்துதான் அதிர்வுகளை கொடுக்கும் வெளியே. इसलिए कॉन्शियसली अगर आप ट्यून नहीं कर रहे हैं उस चीज, நீங்க அதனாலதான் நான் சொல்றேன், உங்கள் மனசாட்சியில் அதாவது உங்க விழிப்புணர்வோடு ஒரு ஆற்றலை நீங்க டியூன் பண்ணலனா, मेरे एनर्जी को मैं ट्यून कर रहा हूँ, इसकी और ट्यून कर रहा हूँ, நான் என்னுடைய ஆற்றலை இத்திசையில இந்த திசையில நான் டியூன் பண்றேன்னு விழிப்புணர்வோடு அந்த செயலை நீங்க செய்யணும். See, if you are a preacher, if you are a servant of God, நீங்க ஒரு ஆண்டவரோட ஒரு பிரசங்கியாரா நீங்க இருப்பீங்கன்னா, ஊழியத்துல இருப்பீங்கன்னா, நீங்க என்னவா நீங்க உங்க எனர்ஜியை டியூன் பண்றீங்கன்றதுல இருக்கு. நீங்க ஹீலிங், நான் ஹீலிங்ல நான் ஜனங்களை ஹீலர் ஆகும். சோ நீங்க உங்களுடைய ஆற்றல் ஹீலிங்க்கு டியூன் ஆகும். நீங்க ஜனங்களை சுகப்படுத்தணும் அப்படின்ற இருந்தீங்கன்னா உங்க ஆற்றல் முழுக்க முழுக்க அந்த சுகமளிக்கிற அந்த ஆற்றலோடு இணைந்து விடும். wherever you go, healing will flow. நீங்க எங்க போனாலும் அந்த சுகம் தானாக ஜனங்களை சென்றடைந்துடும். You no need even to touch. நீங்க தொடவே அவசியம் கிடையாது. People will feel the difference. ஜனங்க மாற்றத்தை பார்ப்பார்கள். They will feel healing in not only in the body, in the mind, in their own energy. அவங்க வெறுமனையா சரீரத்துல மாத்திரம் சுகத்தை அவர்கள் உணர மாட்டார்கள், அவர்களுடைய மனதிலும் அவர்களுடைய உணர்விலும் அவர்கள் மாற்றத்தை பார்ப்பார்கள். See, we have 3 dimensions. We are living in 3 dimensions. நம்ம 3 டைமென்ஷன், அதாவது 3 மண்டலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். एक शरीर का जीवन, ஒன்று சரீர மண்டலம், शरीर வாழ்வு, शरीर का जीवन, शरीर का जीवन, दूसरा मन का जीवन, மனவாழ்வு, மைண்ட் லைஃப். சரீர வாழ்வு, மனவாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு. மனது வாழுது, மனது ஒரு உலகத்துல வாழுது, மனவாழ்வு வேற. புரியுதுங்களா? சரீர வாழ்வு சரீரத்துல இருக்கிறோம், மனவாழ்வு வேற. சரியா? அதுக்கு அடுத்து ஆவியில பரலோகத்துல உன்னதங்கள்ல வைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லுது. तीसरा लिखा है बाइबल में, हम परमेश्वर के साथ स्वर्गीय स्थानों में बैठे हुए हैं. நம்ம ஆவியில உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்தவும் செய்திருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. So 3 जीवन है हमें. நமக்குள்ள 3 வாழ்வுகள் இருக்கிறது. சரீர வாழ்வு, மனவாழ்வு, ஆவியிலே உன்னதங்கள்ல அவரோட இருக்கிற வாழ்வு. அப்ப இந்த 3 வாழ்ல இருக்கு பாருங்க. இங்க ஹீலிங் தேவைன்னா இது வெறும் பாடி ஹீலிங் மட்டும் இல்ல. என்னட்ட நிறைய பேர் ஒரு காலத்துல நான் பாத்தீங்கன்னா பாடி ஹீலிங்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்றேன். एक समय था मैं ना बॉडी हीलिंग के लिए मैं काम किया था. ज्यादा से ज्यादा बॉडी हीलिंग. நான் நிறைய சரீர சுகத்திற்காக தான் நான் நிறைய வேலை செஞ்சிட்டு இருந்தேன். बट इन दिनों में இப்ப இந்த நாட்களிலே மன அளவிலே சுகத்திற்காக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். मोस्टली लोग मेरे पास आते हैं मेंटल हीलिंग के लिए. நிறைய பேர் என்கிட்ட வர்றது மனதளவிலே வருகிறதான சுகத்திற்காக வருகிறார்கள். Many people after attending this prayer, their testimony is this: after attending your prayer, मेरा मन काफी रिलैक्स हो गया, मैं मन में काफी आजाद हो गया,
मेरा मन हील हो गया. அநேகருடைய சாட்சி இதுவாகத்தான் இருக்கிறது. இந்த டிவோஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய மனதிலே நான் ஒரு சுகத்தை உணர்கிறேன், ஒரு ஃப்ரீடம், ஒரு விடுதலை உணர்கிறேன் என்று சொல்கிறார்கள். Because my energy, I am carrying that energy in my energy body. என்னுடைய ஆற்றல் சரீரத்திலே நான் மன சுகத்தையும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். So what you carry, நீங்கள் எதை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதிலே இருக்கிறது. आपकी एनर्जी बॉडी को आप नेगेटिव से भर सकते हैं. நீங்க உங்க ஆற்றலை எதிர்மறை எண்ணங்களால நீங்க நிறைக்க முடியும். எண்ணங்களால இல்ல, நெகட்டிவ் ஆற்றலால நிறைக்க முடியும். அந்த ஆற்றல் உடம்புங்கிறது இதுதான். இதுல நீங்க எதை வேணாலும் போடலாம். இந்த ஆற்றல் உடம்புக்குள்ள நீ எதை வைக்கிறியோ அது வெளியே வரும். सेम इस एनर्जी बॉडी को हीलिंग की जगह एक बंदा अगर प्रोफेटिक में भर दिया, இந்த பாட்டில் ஆற்றல் சரீரத்தை அந்த தீர்க்க தரிசன அந்த ஆற்றலால நிரப்புனாங்கன்னா அதுதான் அவங்களுக்குள்ள இருந்து ஃப்ளோ ஆகும். प्रोफेटिक्स पूरे के पूरे प्रोफेटिक्स में प्रोफेसी करना है, मैं प्रोफेसी करना, मैं प्रोफेसी करना. Then your energy body is full of prophetic energy. அப்புறமேல் முழுக்க முழுக்க உங்க ஆற்றல் அந்த தீர்க்க தரிசன ஆற்றலால் நிறைந்து விடும். जैसे जीसस क्राइस्ट फिर बहुत दूर देखा ही नहीं है उन्होंने नतानियल को, है ना, इस आंखों से देखा नहीं, बट जीसस ने बोला था जब तुम अंजीर की पेड़ के नीचे खड़ा था मैंने तुमको देख लिया. நாத்தான் வேலை இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, அவனை பார்க்கவே இல்ல தூரத்துல, ஆனா அவர் இந்த கண்ணுல பார்க்கல, ஆனா ஆவியின் கண்கள் அவர் பார்த்து அத்திமரத்தின் கீழே உன்னை நான் கண்டேன்னு சொல்றார். இட்ஸ் நாட் ஃப்ரம் தி ஸ்பிரிட் ஐ. ஆவி கண்ணு வேற, அது ஆற்றல் கண்ணு வேற. எஸ், you can see through your energy. Your energy will start seeing the things beyond your body. உங்கள் சரீரத்துக்கு அப்பாற்பட்டு ஆற்றல் கண்களினாலே நீங்கள் பார்க்க முடியும். These are the things I am going to teach and train you in the prophetic school. இத வச்சுதான் நான் அந்த prophetic தீர்க்க தரிசன பள்ளியிலே நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். How to train your energy body to see the things, what is happening around you, how to इसमें बहुत सारे एनर्जी बॉडी से देखना, देख के जानना अलग होता है ना, सब बहुत कुछ है. ஆற்றல் சரீரத்தின் மூலமாக எப்படி ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து அறிவது, அது பாக்குறது தான் அது. ஆனா நீங்க அத உங்களுக்கு தெரியும் இது நடக்குது அப்படின்னு. ஏன்னா அது எங்க இருந்து தெரியுதுன்னா உங்களுடைய எனர்ஜியில தெரியும். எனர்ஜியில வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் உங்க எனர்ஜியில தெரியும். தெரிஞ்ச உடனே அதை கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, இவங்க இதை நினைக்கிறாங்க அப்படின்றத சொல்லுவீங்க. ஒரு ஆள் எங்கேயோ நிக்கிற ஒரு ஆளு எப்படி தெரியுவான் அப்படின்னா, you can see it through your energy body, because your body is in one place, but your energy को आप जितना लेवल पे सेट कर रहे हैं उतनी लेवल के अंदर जो कुछ भी हो रहा है आपको पता चलेगा. உங்க சரீரம் ஒரு இடத்துல தான் இருக்கிறது, ஆனால் உங்கள் ஆற்றல் சரீரத்துக்கு எல்லைகள் இல்லை. நீங்க எவ்வளவு அளவுக்கு அந்த எனர்ஜி அந்த ஆற்றல் சரீரத்தை விரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது விரிவு ஆக்கப்படும். அந்த அளவுக்கு அதால ஒரு விஷயத்தை அறிய முடியும். அதுல தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பவுண்டரியில என்ன நடக்குதுங்கிறது தெரியும். समझ रहे हैं? So प्रोफेटिक्स एनर्जी को प्रोफेटिक्स में अगर सेट कर रहे हैं तो प्रोफेटिक में जाएगा. अब मैं मेरा एनर्जी को தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரனாக இருந்தான். பால் தன்னை ஹீலிங்கோ இல்ல வேற எதுக்கும் சொல்லிக்கல. பாலோட இது எப்படின்னா ரகசியங்களின் உக்கிரானக்காரன் நான்றான் இல்லையா? இந்த மாதிரி நான் என்னுடைய இத தேவனுடைய ரகசியங்களை அறிகிற அறிவுக்கு நேராக என்னுடைய ஆற்றலை என்ன செய்யறேன், டியூன் பண்றேன். அதனாலதான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. இது இப்படிதான் வேலை செய்யுது, இது இப்படிதான் நடக்குது, இது இங்க இருந்து நடக்குது.
இல்லைன்னா பொதுவா சொல்லலாம், இது இப்படி அது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, இது கிடைக்கும், இந்த வரம் கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனா அந்த வரத்தையே, அந்த வரம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பிரிச்சு ஒவ்வொன்னையும் சொல்றது வேற. அதாவது ஒரு டிவி வாங்கிட்டு வரீங்க உங்க வீட்டுக்கு, அந்த டிவியை வீட்டுல கொண்டு வந்து மாட்டி சுவிட்ச போடுங்க, டிவி ஆன் ஆயிரும் சொல்றது வேற. இல்ல அந்த டிவில அந்த படம் இப்படி ஒரு ஃப்ரீக்வன்சியா உள்ள வரும். அந்த ஃப்ரீக்வன்சியா அது உள்ள அது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த போர்டுல இருக்கிற ஐசில உள்ள போய் அங்க உள்ள இருக்கிற அந்த லென்ஸ்ல அந்த ஃப்ரீக்வன்சி அதுல பட்ட உடனே அந்த லென்ஸ் அதை அப்படி விரிச்சு அதை அப்படி உங்களுக்கு காட்டும் பாருங்கன்னு சொல்லி தரது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. புரியுதா? வீட்டுல போய் டிவிய போட்டு சுவிட்ச ஆன் பண்ணா, நீங்க வயரை மாட்டி சுவிட்ச போட்டா டிவி தெரியும் சொல்றது வேற, அது சொல்லி தர்றது வேற. ஆனா இப்ப நான் சொல்லி கொடுக்கிறது இது மொத்தம் எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த ஹோல் விஷயமே எப்படி இயங்குதுங்கிறதே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அவ்வளவுதான். இதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கறத சொல்றோம். சரியா? सो मैं मेरा एनर्जी को परमेश्वर की गुप्त बातों का, है ना, वो चीज जानने का इसमें बढ़ रहा हूं. நான் என்னுடைய ஆற்றலை தேவனுடைய ஆழமான ரகசியங்களை அறியவும் அதை வெளியே கொண்டு வர்றதுலயும் என்னுடைய ஆற்றலை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். So उसको लोगों की तक पहुंचना है. அது ஜனங்களுக்கு வரையும் நான் கொண்டு போகணும். लोग आसानी से इस बात के अंदर प्रवेश करना है. ऐसा नहीं कि परमेश्वर उनको देगा इनको देगा, नहीं, ऐसा नहीं है. हर कोई ये चीज प्राप्त कर सकता है. இந்த காரியத்தை இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்ல, எல்லாரும் இதை புரிந்து அறிய வேண்டும் என்பது. சோ எல்லாரும் இதை பெற முடியும்ன்றத எல்லாருக்குமே கொண்டு வரணும். இது ஏதோ ரொம்ப கஷ்டங்க அப்படின்றதே இல்ல. இது இந்த ட்ராக்ல தான் நடக்குது. நீ நினைச்சா கூட ஆண்டவருடைய ட்ராக்ல நீ உன்னோட எனர்ஜியை செட் பண்ணி நீ கூட இதுக்கு வரலாம் அப்படிங்கறத எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய காலிங். அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த நாட்கள்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற யாருக்குமே எதுவுமே கடினம் இல்லை. मसीह में जो लोग जी रहे हैं उन लोगों के लिए कोई भी बात कठिन नहीं है, सब कुछ कर सकता है. यही मेरा द्वारा लोगों से पहुंचना है परमेश्वर के रहस्य गुप्त बातों को. Okay, God bless you. Have a nice day.